மனிதன் தெய்வமாகலாம் இந்த மூவி தான் போயிருந்தோம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்து கதை. சூப்பராக பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த படம் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்வராகவன் சார் நடிச்சிருப்பார். அவர் வந்து கிராமத்தில் தான் எப்படி லைஃப்பை கொண்டு போனார் அப்படின்றது மட்டும் இல்லாமல், அந்த கிராமத்தில் தெரு விளக்குகளோ சாலை வசதிகளோ எதுவுமே இருக்காது. அந்த கிராமத்துக்கு அந்த தெரு விளக்கு சாலை வசதிகள்லாம் எப்படி கொண்டு வரதுக்கான விஷயத்த மூவ் பண்ணாங்க அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் அவர் ஃபேஸ் பண்ணார், அதுக்கப்புறமா வந்து அந்த எப்படி அந்த ஸ்ட்ரகிள் தாண்டி மூவ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ படத்தில் வில்லன் வருவார். அந்த வில்லன் கூட 2 தடவை கிளாஷ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த வில்லனால் தான் இவருடைய குடும்பத்தினுடைய இது வந்து புரட்டி போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி எல்லாமே படத்தில் சூப்பராக எடுத்திருப்பாங்க. எல்லா ஆக்டர்ஸுமே வந்து சூப்பராக நடிச்சிருப்பாங்க. லாஸ்ட்டில் அந்த வில்லனை இவர் எப்படி அட்டாக் பண்ணி கில் பண்ணார், அதுக்கப்புறம் உடனே அந்த போலீஸை எப்படி அட்டாக் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ குடும்பத்தோடு போய் பார்க்கலாம், பாருங்கள்.